தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை RKIS அகாடமி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு அதாவது இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழுக்கான ஆன்சர் கீ அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பொது தமிழில் ஒரு 100 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ 100 வினாக்களுக்கும் ஒரு டென்டேட்டிவ் கேஸ், அதாவது இன்னும் நம்ம ஒரிஜினல் கொஷின்ஸ் வரல. ஸோ ஒரிஜினல் ஆன்சர் கீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம டென்டேட்டிவ் கேஸ்ன்றது வெளியிடுறோம். ஸோ இந்த டென்டேட்டிவ் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் அப்படின்றது ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்த பின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ரொம்ப ஆவலமானவர்கள் அப்படின்றது இருந்தாங்க. நம்ம ஆன்சர் கீக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான தேர்வு பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்னைக்கான 100 வினாக்கள் அப்படின்றது, அதாவது பொது தமிழ்ல இருந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. எல்லாரும் எப்படி எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னோம்னா இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா பேசிக்கா தான் இருந்துச்சு. ரொம்ப இந்த கூற்று காரணம் வகையில இல்ல, பெருசா எதுவும் இல்லை. பட் நம்ம இன்னைக்கான தேர்வுல பாத்தீங்கன்னா கூற்று காரணமும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே வச்சிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பொது தமிழ்லையும் இலக்கணங்கள் சார்ந்தும் உங்களால ஸ்டாண்டர்டா கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரம்ன்றது கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதனால வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனை இதை நீங்க ஒரு முன்மாதிரியா வச்சு அதற்கேற்ற ப்ரிப்பரேஷனை நீங்க கரெக்டா கொண்டு போகணும். ஸோ அதற்காக தான் இந்த குரூப் 4 அப்படின்றது நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஸோ அதனால இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சு. ஸோ சில பேர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு கட் ஆஃப் எவ்வளோன்ற ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், ஒரிஜினல் ஆன்சர் கீ வரட்டும், அதே நேரத்தில் கட் ஆஃப் அப்படின்றது வரட்டும். ஏன்னா இதற்கு அடுத்து இதற்கான ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது. எல்லாமே அவங்க தரப்புல இருந்து, அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வரக்கூடியது எல்லாமே. ஸோ அதனால உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பண்ணணும், இதை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட, அதுவும் புது சிலபஸ்க்கு ஏற்றப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ இதே ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் அதை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இதுல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, என்னென்ன தவறுகள் மேற்கொண்டீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும், குரூப் 2 எக்ஸாம்ல பண்ணாம இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது கன்ஃபார்மா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கான கொஸ்டின் பேப்பர், அதாவது 12ஆம் தேதி நீங்க எழுதின குரூப் 4 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஈஸியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. படிச்சிருந்தாலுமே உங்களால கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் மாடரேட் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு 10ல இருந்து ஒரு 15 கேள்விகள் கொஞ்சம் எங்கிருந்து எடுத்தாங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. மற்ற நேரத்துல மத்த எல்லாமே ஒரு கான்செப்ட் வைஸா இருந்துச்சு. கான்செப்ட்னா விதிகளை நீங்க உள்வாங்கி படிச்சிருக்கணும். சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு கடினமா தான் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் நம்ம இப்போ ஒரு டென்டேட்டிவ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கோ அதை தான் ஆன்சரா வரும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்க தைரியமா என்ன பண்ணலாம்னா இந்த ஆன்சர் கீ பாருங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம உள்ள கொஸ்டின் பேப்பருக்குள்ள வந்துடலாம். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து இப்போ நீங்கள் அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுறன்ற பட்சத்தில் என்னோடய சேர்ந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் அதாவது அட்டன் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் அட்டன் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ வடிவத்தில் இருக்கும். எஸ், இப்போ நம்ம உள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, கணம் மற்றும் கானம், அதாவது குறில் நெடில் வேறுபாடுல இதற்கான சரியான பொருளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது கணம் அப்படின்றது சிம்பிளா நீங்க உங்களுக்கு ஹிஸ்டரியிலே வந்திருக்கும். அதாவது லிச்சாவி என்ற கனச்சங்கத்தில் இருந்தார் அப்படின்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். கணம் என்றால் ஒரு குடிப்பெயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடியில இருக்கக்கூடிய பெயர் தான் கணம் அப்படின்றது. அதை இன்னொன்னு எப்படி சொல்லலாம், கூட்டம்னு சொல்லலாம். கானம் என்பது பொன். இது நம்ம ரெண்டுமே புத்தகத்துல இருக்கு, குறில் நெடில் வேறுபாடுல. அதே மாதிரி நம்ம தமிழ் மெட்டீரியலும் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல தமிழ்ல என்னென்ன நம்ம மெட்டீரியல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கு நம்ம கன்ஃபார்ம் தெரியும், கூட்டம் மற்றும் பொன் என்பது கரெக்டான விடை. இரண்டாவது வினான்றது பாருங்க, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த பலகை என்பது தந்தத்திலான பலகை என்பது அர்த்தம் வரக்கூடியதாக அமையும். ஸோ கொடுத்த பலகையெல்லாம் கிடையாது. ஸோ அதனால இதனுடைய ஒற்று எழுத்து இப்போ வந்ததுனால இது கொடுத்த பலகை என பொருள் குறிக்கிறதுலாம் வராது. ஸோ ரெண்டுமே தப்பு தான். ஸோ தந்த பலகை என்றால் கொடுத்த பலகை வராது, தந்தத்திலான பலகை அப்படின்றது பொருள் வரும். ஸோ அப்போ கூற்றுமே தப்பு தான், காரணமும் தப்பு தான். ஸோ அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்து மூணாவது வினா பாருங்க, பின்வரும் நூற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். இது நீங்க வல்லினம் படிச்சிருக்கணும் கண்டிப்பா. பட் இதுல பாருங்களேன், மூணுமே அங்கு இங்கு எங்கு என்பது எப்பவுமே கான்செப்ட். ஓகே, அங்கு இங்கு என்பதை வச்சு ஒரு 7 இடத்துல வரும். அது இது, அதாவது ஆ இ ஏ அந்த வரிசையில சொல்றேன். அது இது எது, அங்கு இங்கு எங்கு, அன்று இன்று என்று. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல அங்கு இங்கு எங்குல வரும் மிகும். ஓகேவா? ஸோ அப்ப அங்கு கேட்டேன்னு இருக்கு, மற்ற இதுலயுமே வராம இருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரு இதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர்ன்றது எடுத்துலாம். ஸோ 3க்கு ஏ. ஸோ நாலாவது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ நாலாவது வினாவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நம்ம எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக எதை வச்சுன்னா இப்போ இளமை பெயரில் எடுத்திருக்காங்களா இல்லை சவுண்ட்ஸ் வச்சு, அதாவது ஒளிமரபு பற்றி எடுத்திருக்காங்களான்றது கரெக்டாக நம்மளால குறிப்பிட முடியல.
ஸோ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாந்து என்பது அறை என்ற ஒரு குறிப்புன்றது புத்தகத்தில் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 3 இடத்துல 4 வருது. ஸோ அதனால இது மட்டும் நம்ம ஒரிஜினல் ஆன்சர் கீழே வரும்போது பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவுட் ஆஃப் புக் சோர்சஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அதாவது இப்போ தமிழ் பதிப்பகத்திலிருந்து அந்த கையேடுலேருந்து ஒரு சிலது எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம ப்ரூஃப் படி உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன். ஒரு சிலது வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னு இப்போ தான் நம்ம ஆரம்பி பண்ணிக்கிறோம். ஸோ அதனால கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ 4க்கு ஆன்சர்ன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் 5க்கும் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஒளிமரபு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புல் என்றால் அதனுடைய அர்த்தம் வந்து பறவை என்பது தெரியும். ஸோ என்ன பறவை அப்படின்றது தெரியல ஒளிமரபு பொறுத்தளவுக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புறா என்பது அர்த்தம் வரும், பட் புறாவுக்கு ஏற்ற மேட்சும் இல்லை. ஸோ அப்போ இதுவும் நம்ம எப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் அடுத்த ஆன்சருக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த 6வது வினா பாருங்க, புவியியலில் அவங்களே சொல்லிட்டாங்க ஜாகிரபிட்டா. ஸோ அட்வான்ஸ் என்னும் சொல்லி இருக்கு, இணையான கலைச்சொல்லை தேர்க அப்படின்னாங்க. ஸோ அட்வான்ஸ் என்பது கடற்கரை இயக்கத்தை குறிக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க படிச்சிருந்தாலே தெரியும், கலைச்சொல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7வது வினா அப்படின்றது பாருங்க, ஃப்ரீ சென்சார்ஷிப். ஆக்சுவலி சென்சார்ஷிப் அப்படின்றது எடுத்தாலே என்ன இருக்கு பயன்படுத்துவாங்கன்னா தணிக்கையில தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ 1க்கு என்னது முன் தணிக்கை அப்படின்றது, ப்ரீனா முன், அது நமக்கு தெரியும். சென்சார்ஷிப் தணிக்கை அப்படின்றது. ஸோ அப்போ 1க்கு 2ன்னு எடுத்தாலே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியா குறிப்பிடலாம். ஸோ அப்போ 7க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 8வது வினான்றது பாருங்க, ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அலை ஓய்ந்த கடல் போல, அலை ஓஞ்ச பின்னாடி கடல் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். அடுத்து அடியற்ற மரம் போல, அடியற்ற மரம் எப்பவுமே வீழ்ந்துரும். மத்தில் அகப்பட்ட தயிர் போல எப்படி இருக்கும், மனம் முடிஞ்சிருக்கும். புயலில் சிக்கிய பூங்குடி போல நடுக்கத்துல இருக்கும். ஸோ அப்ப 3, 4, 2, 1 ஆன்சர் ஏ. 9வது நான் பாருங்க, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று, உகிர் என்றால் தெரியும் என்னது, நகம் அப்படின்றது. ஸோ இதை நான் கிளாஸ்லயுமே சொல்லியிருப்பேன், உகிர் என்றால் நகம். நம்ம டெஸ்ட்லயும் 2-3 இடங்கள்ல வந்துருச்சு. ஸோ அப்போ உகிர் சுற்று அப்படின்றது எது வரும்னா நகைச்சுற்று என்பது பொருள்பட வந்திருக்கும். அடுத்து 10வது வினா பாருங்க, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை எழுதுக. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், எதுவுமே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், தமிழ் அப்படின்றது முன்னாடி வந்து தமிழி அப்படின்ற ஒரு வடிவத்தில் இருந்தால் தமிழ்ன்றது மறி வந்திருக்கும். தமிழுக்கு முன்னாடி கடைச்சங்க காலத்துல கண்ணெழுத்துக்கள் அப்படின்றது அது அழைக்கப்பட்டிருக்கும். 11வது வினா பாருங்க, ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் என்ன. ஏலத்துல 6 இருக்குன்னு சொன்னேன். சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே வந்து நம்ம திருக்கடத்துல இருக்கும். அடுத்து சிறுநாவற்பூ, லவங்கம், ஏலம், இந்த 6 தான் இருக்கும். அப்ப கண்டங்கத்திரின்றது வேறு, அதாவது சிறுபஞ்சமூலத்துல வரும். ஸோ அப்போ பொருந்தாதது ஒன்னா 3 தான். 3 மட்டும் இருக்குன்னா ஆன்சர் சி. அடுத்து 12வது வினா அப்படின்றது பாருங்க, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து, இதுவுமே நம்ம பார்த்துருவோம். தூற்றின் கண் தூவிய வித்து என்பது திருக்கடுகத்தில் இருக்கும். ஐ திங்க் 7th புத்தகத்துல இருக்கும். 7th திருக்கடுகத்துல வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து 13வது வினான்றது பாருங்க, ஒலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லி தேர்க. அதாவது ஓலக்கம் அப்படின்ற வார்த்தை வந்து இது குறிப்பிடுவாங்க. இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நம்ம RKIS அகாடமி இதில் வந்து நம்ம ப்ரூஃப் போட்டிருக்கோம். ஸோ ஓலக்கம் அப்படின்றது வந்து என்னதுன்னா சபை அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ அதனுடைய வேர்ச்சொல் கேட்டால் ஓல் அப்படின்றது வந்திருக்கும். அதாவது கூட்டம், கூடுதல், சபை அப்படின்றது பொருளாக அமையலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்த பின்னாடி செக் பண்ணிக்குவோம். அடுத்து 14வது வினா பாருங்க, பொறுத்துக அணிகம், இங்கிட்ட அதனுடைய விடைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுடைய புத்தகத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படல, ப்ரீவியஸ் கொஸ்டினும் வந்து இது எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால இதுவுமே நம்ம ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்த பின்னாடி பார்க்கலாம். என்னுடைய ஒரு கெஸிங்ல எப்படி எடுத்திருக்கோம்னா, அணிகம் என்பது ஊர்தியா எடுத்திருக்கேன். அதே மாதிரி அணிகம் அப்படின்னா காமன், ஓகே, நிகரம் வரப்போது காமன் அப்படின்றது வரும். அணிகம் அப்படின்றது சிவிகையா வரும். அணங்கு அப்படின்றது பேலன்ஸ் வரக்கூடிய படையில் ஒரு அளவாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து, மாறுபடலாம் கண்டிப்பா. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் சி. அடுத்து 15வது வினா பாருங்க, கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. வினவ பயன்படும் எழுத்துக்கள், வினவம்னா கொஸ்டினிங் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்ப வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். கரெக்ட், கொஸ்டின் பண்றதுக்கு தான் கொஸ்டின் டாக்ஸ். அப்ப வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். எஸ், வினா எழுத்துக்கள் 5. முதல்ல முன்னாடி 2 வரும், பின்னாடி 2 வரும், 2க்கும் சொல்றது 1 வரும். ஸோ அப்போ மொத்தம் 5. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஸோ இதை நம்ம 2 பொருள்பட அமையலாம். எப்படி அப்படின்னா, இப்போ முன்னாடி முன்னிடத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப எங்கு, ஏன் அப்படின்றதெல்லாம் முன்னாடி வரும். யார் அப்படின்றதெல்லாம் யாருக்கு, யார், யாது அப்படிலாம் முன் வரக்கூடிய இடமாக அமையலாம். அடுத்து வருவானோ, நீதானே, ஆ அப்படின்றது வரும் இல்லையா, வருவாளா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின் இருக்கக்கூடிய அந்த இடங்களா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். அது கரெக்ட் தான். பட் இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு தனியா எதுவும் குறிப்புகள் இல்லை. இந்த நம்ம ஒரு கன்சர்ன்ல எடுத்தோம் அப்படின்னோம்னா கூற்றும் சரி, காரணம் சரி என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். அடுத்து 16வது வினா பாருங்க, பொருத்தமானதை தேர்வு செய்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமிக் டெஸ்ட்லையும் பார்த்துடணும். ஸோ மலை என்றால் வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு என்பது அர்த்தம். அடுத்து 17வது வினா பாருங்க, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க.
களி களி. ஸோ இதுவுமே நம்ம டெஸ்ட்ல கேட்டிருந்தோம், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். களி என்றால் கழித்தல் கரெக்ட். ஸோ களி என்றால் மிகுதி, அது ஒரு உரிச்சொல்றதுனால மிகுதி அப்படின்றத வச்சுக்கலாம். அப்ப ரெண்டுமே வரும், கழித்தல் வரும் மிகுதி வரும். பட் களி என்றால் கழித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது. களி என்றால் போர் தான், ஓகேவா? கலியுகம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப மிகுதியும் போர் தான் எக்ஸாக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப 17க்கு ஏ என்பதான் கரெக்டான விடை. அடுத்து 18வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடைச்சொல் பொறுத்தளவுக்கு கடிமனம். 19வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. ஸோ இது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது கரெக்டான விடை. அடுத்து 20வது வினா பாருங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா? அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் இல்லாம இருக்குமா அப்படின்ற பழமொழி நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஏன்னா உருவத்துல சிறியவரா இருந்தாலும் அவர் நீங்க கடுகு மாதிரி இருக்காரு. கடுகு எப்பவுமே சைஸ்ல சின்னதா இருக்கும், ஆனா கடுகு போட்டு சாப்பிட்டீங்கன்னா காரம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒருவருடைய அளவு, அதாவது சிறியவர் அப்படின்றதெல்லாம் வச்சு சின்னதா இருக்காரு, ரொம்ப இதா இருக்காரு, ஒரு ஆம்பிஷியஸா இருக்காரு, ஸோ அவர் எதுலையும் செட் ஆக மாட்டாரு, நீங்க எதுலையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யாராலையும் பண்ண முடியாத விஷயங்களா இருக்கலாம். அப்ப யாரையும் குறைத்து மதிப்பிடாதே அப்படின்றத ஆன்சரா வரும். அடுத்து 21வது வினாவும் பாருங்க, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. ஸோ இது நம்மளுடைய தமிழ் பதிப்பகம் அப்படின்ற ஒரு கையேடுல எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதான் அதுல நம்ம ஒரு 4-5 கொஸ்டின் இதுல எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல நம்ம தேடிக்கி இருக்கோம், ஓகேவா? கடன் சார்ந்த என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, ககர வரிசையில நம்ம தேடிக்கி இருக்கோம். அது அகர வரிசைப்படி இருக்கும். ஸோ அதனால இதை தேடி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோல நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ இதுவும் அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோல உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம், புக் ப்ரூஃபோட காமிச்சிருவோம். 22வது வினா பாருங்க, தமிழக அரசியல் வானில் கபீர் இந்த காரூர்களை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்ல, அதாவது முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டிருக்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. 2 பேர் தான் பாராட்டியிருப்பாங்க. ஒன்னு யாரு? அண்ணா பாராட்டியிருப்பாரு, பெரியார் பாராட்டியிருப்பாரு. அறிஞர் அண்ணாவும் இவருடைய கட்சி அகில இந்திய முஸ்லீம் லீக் பார்ட்டியும் அந்த 1967 எலெக்ஷன்ல ஒன்றிணைந்து எலெக்ஷன்ல நின்றுருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாவுடைய கருத்து இவருடைய கருத்து தமிழ் சார்ந்து ஒத்தே இருக்கும். லைக் எப்படின்னா 2 பேருமே தமிழுக்காக முக்கியம் அந்த ஹிந்தி திணிப்புல இருந்து எதிர்த்து போரிட்டாங்க. ஸோ அதனால இது யார் சொன்னாங்க? அறிஞர் அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் புத்தகத்திலே இருக்கு, நம்ம மெட்டீரியல் இருக்கு, நம்ம டெஸ்ட்லையும் கேட்டிருந்தோம். 23வது வினா பாருங்க, டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிகேசி இது நம்ம எங்க எடுத்துக்கலாம்னா, டிகேசி பற்றிய ஒரு தெளிவான விளக்கம்ன்றது புத்தகங்கள்ல கிடையாது, நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிருக்கீங்கன்னா நீங்க நம்ம டிகேசி நம்மளுடைய தமிழ் மெட்டீரியல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்போம், வழக்கறிஞர் குறிப்பிட்டிருப்போம், திறனாய்வு முன்னோடி அப்படின்றது குறிப்பிட்டிருப்போம். அவர் ஒரு பேராசிரியர் அல்ல, என்னை பொறுத்தளவுக்கு அவர் பேராசிரியர் அல்ல நம்ம தேடி பார்த்த அளவுக்கு. ஸோ அப்போ எது தொடர்பில்லாதுன்னா பேராசிரியர் மட்டும்தான் அவர் இடத்துல தொடர்பில்லாதது. சார் அப்போ வட்ட தொட்டிலாம் வச்சு பண்ணாங்கன்னா, வட்ட தொட்டி பண்ணாங்க அப்படின்னோம்னா ஏன் பேராசிரியர் இருந்து தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அவர் பேராசிரியர் அல்ல, வழக்கறிஞராக இருந்தார் கன்ஃபார்ம். திறனாய்வுகளுக்கெல்லாம் அவர் தான் முன்னோடி, R&D ப்ரொஃபஷன் அவருடையது. தமிழ் எழுத்தாளராக இருந்தார், நிறைய புத்தகங்கள் எழுதினார், அதனால தான் தமிழ் பாட புத்தகத்தில் அவருக்கு நம்ம சிலபஸ்ல வச்சிருக்கோம். ஸோ அப்போ பேராசிரியர் என்பது கிடையாது. ஸோ அப்போ 4 மட்டும்தான் தொடர்பில்லாது. அடுத்து 24வது வினா பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுந்தனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் சோ லகரம் மாறி இருக்கு, பூத்த மல்லிகை மனம் நகரம் மாறி இருக்கு, வீசியது. ஸோ அப்ப பிழையான தொடர்லாம் இதை வச்சு எடுத்துடலாம், ஆன்சர் சி. அடுத்து 25வது வினா பாருங்க, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அவங்களே கொடுத்துட்டாங்க வினைமுற்றுகள்னு, ஸோ அதனுடைய வகைகளோடு பொருத்தணும். தீமை, ஸோ தீமையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம், இது என்னது ஒரு குணப்பெயர், அப்போ 3. நல்லது கை, கை என்பது சினப்பெயர், இதை வச்சு எடுத்துடலாம். குளிர்ந்தது நிலம், ஸோ அப்போ இடப்பெயர் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் அற்றது பிறப்பு, ஸோ பிறத்தல் என்ற தொழிற்பெயரை கொடுக்கும். அப்போ 3, 4, 1, 2 3, 4, 1, 2 ஆன்சர் பி. அடுத்து 26வது வினா பாருங்க, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செற்றம் அப்படின்னோம்னா பகைவர் அப்படின்ற ஒரு பொருளை கூட குறிக்கும். ஸோ வறியவர் பகைவர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அதனுடைய ஆப்போசிட்னா நட்பு அப்படின்றது வரும். நட்பு அப்படின்னோம்னா கேண்மை என்பது பொருளாக வரும். அப்போ 26க்கு டி. 27வது வினா பாருங்க, காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகரவரிசை உறுத்துக்க. ஸோ அம்புலி காப்பு சப்பானி இது எல்லாமே கரெக்டாக தான் வருது, 4th ஆப்ஷன் எடுத்துடலாம். அடுத்து இதுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னோம்னா தாள்ல இருந்து மாறுது. ஓகே, அப்ப செங்கீரையும் முத்தமும் தாளும் இந்த வரிசையில் நின்றோம். அதுக்கப்புறம் தாள் என்பதான் முதல்ல வரும், தா வரிசை தான், அதுக்கப்புறம் மா வரிசை வரும். ஸோ அப்போ அதன்படி எடுத்தோம்னா ஆன்சர் சி. அடுத்து 28வது வினா பாருங்க, பிழை திருத்துக கூற்றும் காரணம். ஒரு அணில் மரத்தில் ஏறியது தவறு, கண்டிப்பா ஓர் தானே, ஏன்னா விதியா தானே ஒரு விதியில. இது நம்ம ஒருமை பன்மையிலும் பார்த்திருப்போம், தனியாவே சிலபஸ்ல இருக்கு ஒரு விதி. ஸோ அப்போ ஓர் என்பதான் உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரணும், அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ கரெக்ட் தான். அப்ப இங்க ஒரு அணில் மரத்தில் பாய்ந்தது என்பது தவறு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ அப்ப ஆன்சர் பி. அடுத்து 29வது வினா பாருங்க, ஊர் பெயர்களோடு மறுவு சொற்களை பொறுத்துக்க.
தேவகோட்டை, ஸோ ஆப்வியஸ்லி தேவோட்டை. கோவன்புத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. அப்போ 3, 1, 4, 2. ஸோ அப்போ ஆன்சர் பி. 30வது வினா பாருங்க, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான், நேற்றுன்றப்ப இறந்த காலமா போயிடும், வருவான்றப்ப எதிர்காலமா போயிடும், நிகழ்காலமே கிடையாது. அன்பு நாளை வந்தான், அன்பு நாளைன்றப்ப எதிர்காலம், அதே மாதிரி வந்தான் அப்படின்றப்ப இறந்த காலத்துல போயிடும். கவின்மொழி வருவாள், கவின்மொழி வருவாள் என்பது இது டைரக்டா எதிர்காலத்தை போயிடும். பூமி சுழல்கிறது, கிறு கின்று ஆனின்று படிச்சிருக்கோம் இல்லையா, கிறு கின்று ஆனின்று வந்தால் நிகழ்காலம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். 31வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. யானைகள் விரைந்து ஓடியது, இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். யானைகள் அப்படின்றப்ப கல்விகுதி பன்மை, ஸோ அப்போ ஓடின அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு தான். யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அணை என்பது தான் வரணும், பட் அது என்ற ஒன்றன் பால் விதி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தவறு. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 32வது வினா பாருங்க, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டரன், வெட்டரன் அப்படின்றப்ப திறனாய்வாளர், அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்றது அர்த்தம். திறனாளர், திறனாய்வாளர். ஸோ வெட்டரன் அப்படின்றப்ப அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 33வது வினா பாருங்க, கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிருக்க. கிளேஷியர், இப்போ நம்ம சியாச்சின் கிளேஷியர் அப்படின்லாம் சொல்லுவோம். சியாச்சின் கிளேசியர் பார்த்தீங்கன்னா நமக்கும் இப்போ இந்தியன் ராணுவத்துக்கும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம், உலகத்திலே சியாச்சின் கிளேசியர் தான் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு அந்த பனி இருக்கக்கூடிய இடம். அது ரெண்டு பக்கமும், அதாவது கார்கிலுக்கு மேலே இருக்கனால இந்தியாவுக்கு சொந்தமா இல்லை பாகிஸ்தானுக்கு சொந்தமா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ. இப்போ வரைக்கும் அது இந்தியாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ அது ஒரு ரெக்கார்டு வேற, ஆக்சுவலாக ஒரு அந்த வேர்ல்டு லெவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெக்கார்டு நம்ம கிட்ட இருக்கிறதுனால. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். கிளேஷியர் அப்படின்றப்ப பனியாறு. 34வது வினா பாருங்க, கால் புக், இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டெஸ்ட்லையும் கேட்டோம். கால் புக்னா மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர்னா பதிவேடு வழங்கு குறிப்பீடு. பாப்பர் சூட் ரிஜிஸ்டர் அப்படின்றப்ப வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்ன்றப்ப செம்மைப்படி பதிவேடு. ஸோ அப்போ 4, 1, 2, 3 ஆன்சர் டி. 35 அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? அடோரிங்னா சாமி கும்பிடுறதுன்னு அர்த்தம். சாமி கும்பிடுறதுனா வணங்குதல், வணங்குதலுக்கு இன்னொரு பேர் என்னது? போற்றுதல். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். 36வது வினா பாருங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கண்டிப்பா அழிவில்லாத சிறந்த செல்வம் உங்களுடைய கல்வி தான். 2வது தான் ஈகை. ஓகேவா? அப்ப ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாது. ஈகை தான் 2வதா இருக்கும். அதாவது இந்த இரக்கம் கொள்ளுதல் அப்படின்ற கான்செப்ட்லாம் 2வது வரும். அற இலக்கியங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இரக்கத்தையும் கல்வியும் தான் சொல்லும், அதனால அது மறந்துடாதீங்க. கல்வி தான் ஃபர்ஸ்ட், இரக்கம் 2வது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. கல்வி தான் ஒரு அழிவில்லாத சிறந்த செல்வம். அப்ப ஏ சரி, ஆர் தவறு. அடுத்து 37வது வினா பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2 குறள் வந்திருக்கும். 2 குறளுக்கும் நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ நீங்களே பாருங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவர்ல மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார், அது ஒண்ணு. 2வது, தாம் கற்றவற்றை பிறர்கிட்ட சொல்லும்போது, தெளிவாக சொல்லும்போது பிறர் மனதில் நன்கு பதியும்படியும் சொல்லுவார். 2மே குறள் இருக்கு. 2 குறள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜஷன் பியா இருக்கலாம். ஸோ மேபி பேசிக்கா கேட்டுட்டாங்கன்னா ஏவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் மீன் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை மேபினா ஏவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2ல எதுனாலும் கரெக்டாக இருக்கலாம். அடுத்து 38வது வினான்றது பாருங்க, அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல். ஸோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தன் தன் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உங்களுடைய பொறுமை தான் அவங்களை வென்று விடணும். ஓகே, உங்களோட பொறுமையினால தான் வெல்ல முடியும். ஸோ அப்போ ஆன்சர் பி. 39வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்துட்டாங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. கண்டிப்பா இருக்கு. குறிலுக்கு நெடில் என்பதுதான் இணை எழுத்தே. ஸோ அப்போ உயிரெழுத்துகளுக்கு குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். கரெக்ட் சார். சில பேர் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் மெய்யெழுத்துக்கள்ல இருக்கா? எஸ், மெய்யெழுத்துக்கள் இணை எழுத்து இருக்கு இல்லையா? வல்லினம் மெல்லினம் இணை எழுத்து தானே, இடையினம் எல்லாமே ஒரே இனம் தானே. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 40வது வினான்றது பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். நான் பிரித்து எழுதும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சீரடி 2 அர்த்தத்துக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். இது 2வது டெஸ்ட்ல நம்ம அகாடமில இருந்து வச்சோம். ஸோ சீரடி 2க்கும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். சீரடி என்பதை பிரித்து சொல்லும்போது சிறிய அடி அப்படின்றது, அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுனாலே நம்மளால ஈஸியாக கொஞ்சம் கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ சீரடி அப்படின்னோம்னா சிறிய அடி, அப்போ 2வது ஆப்ஷன் இல்லை அப்படின்றது எடுத்துக்கலாம்.
மருகன் அப்படின்னா வழிவந்தோன் அப்படின்றது. அப்ப 1. அப்ப 4, 2, 1, 3. மறுப்பு என்றால் யானை தந்தம், விறகு என்றால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தந்திரம், மருகன் என்றால் வழிவந்தான், சீரடி என்றால் சிறிய திருவடி. ஸோ அப்ப 4, 2, 1, 3 ஆன்சர் சி. அடுத்த 41வது வினா அப்படின்றது பாருங்க. 41ல ஸோ பொறுத்துக மானி மானி கனகம் கனகம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் எங்க இல்லை, பட் இது நம்மளுடைய அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழ் பதிப்பக கழகத்திலிருந்து கேட்டிருக்காங்க, அந்த கையேடுல இருந்து இதுவும் நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு கனகம் என்றால் உங்களுக்கு பொண்ணுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த புக் ப்ரூஃபோட இதில் வந்து நான் ஆன்சர் சொல்றேன். இதையும் பேலன்ஸ் வச்சிருங்க. 42வது வினா பாருங்க. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். நான் ஷார்ட்கட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி அதனுடைய தொடர்பு வந்தாலே அரைப்புள்ளி. சிம்பிள். இப்போ கபிலர் என்பது ஒரு எழுவாய் தான், அதை தொடர்ந்து தான் பல பயணிகளை கொண்டிருக்கு. அப்போ பல பயணிகளை எது கொண்டு இருக்கு? ஒரு எழுவாய் தான். அப்படி வந்தாலே அது என்னது? அரைப்புள்ளி. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி, ரெண்டும் சரி. அடுத்து 43வது வினான்றது பாருங்க. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். ஆசிரியர் புகழியாளிடம் வந்து வரக்கூடாது. ஓகே, ஆசிரியர் டைரக்டா புகழியாளிடம். ஏன்னா மற்ற எல்லாத்துலையும் பாருங்களேன், ஆசிரியருக்கு தனியாக கம்மா இருக்கு பாருங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கால்புள்ளியை பொறுத்தளவு அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கம்மா கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். சிம்பிள். ஸோ இதே இடத்துல நீங்க வந்து டபுள் கொட்டேஷனும் போட்டுக்கலாம், பட் அந்த இது குறுக்கள குறியீடு. ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன்ல சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் என்பதுதான் கரெக்டான விடை. 44வது வினா பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிருக்கேன். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புலமேவி தான். ஓகே, படப்பிடிப்பு, காட்சி பக்கம், காட்சி உணர்தெல்லாம் கிடையாது. கட்புலமேவி என்பதுதான் கரெக்டான விடை. 45வது வினா பாருங்க. ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலை சொல் தருக. ஆங்கர் அப்படின்னோம்னா நெம்புகோல் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இது வந்து இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல கேட்டிருக்காங்க, பொறியியல் டேர்ம்ஸ்ல. அப்போ ஆங்கரிங் அப்படின்னோம்னா நடுவில் இருக்கக்கூடிய நெம்புகோல் அப்படின்னோம்னா அது என்னது? ஊன்று தொலை என்பதுதான் கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நான் உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணிட்டு கூடிய விரைவில் சொல்றோம். 46வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ வேலை பிசகு. பிசகு என்றாலே தீய அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் தான், மரபு தொடரின் பொருளாக இருக்கு. ஸோ அப்போ வேலை பிசகு அப்படின்னோம்னா தீய காலம் என்பதுதான் கரெக்டான விடை. இதற்கான புக் ப்ரூஃபும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அதனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 47வது வினா பாருங்க. ஆப்போசித்த குரங்குதனை போல. இன்னும் உண்மை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் என்னன்னா வேதனையா இருக்கும். ஆப்போசித்த குரங்கனை போலனா வேதனையாக இருக்கும். 48வது வினா பாருங்க. உவேசா அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் ஓகே தான், பட் தமிழ் தாத்தான்னு ஒருவர் அவருக்கு நான் தனியாக கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். பட் மக்கள் எல்லாராலையும் தமிழ் தாத்தான்னு அழைக்கப்பட்டார். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்போ ஏவும் சரி, ஆரும் சரி தான். ஓகேவா? அதே மாதிரி ஏ கிடையாது, பி தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக தான் விளக்கி இருக்கு. அவர் அந்த மாதிரி தன்னுடைய பணியினை சிறப்பாக செஞ்சதுனால அவங்கள வந்து நம்ம இன்னும் வந்து தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு வந்து முக்கியமாக போராடுறோம், முக்கியமாக போற்றவும் செய்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் பி. 49வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. எஸ், 1300க்கும் மேற்பட்டது. எக்ஸாக்டா பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1299 குறிப்பு இருக்கும். பல கிளைமொழிகளும் இந்தியாவில் பேசப்படுத்தால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. எஸ், கரெக்ட் தான். எஸ், அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, வேற்றுமையில் ஒற்றுமை. அது வந்து நம்மளுடைய நேருடைய புத்தகத்தில் இருக்கும். அதே மாதிரி மொழிகளின் காட்சி சாலை. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே கரெக்ட் தான். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வந்து குறிப்பிட்டவர் வந்து குமரியில பட்டர். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த தமிழ்ல இருந்து தமிழ திராவிட, அதுக்கப்புறம் அந்த திராவிடம் கான்செப்ட் வந்தது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. திராவிட மொழிகளுக்கும் அந்த மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. எஸ், கரெக்ட் தான். வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம். ஸோ அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. அப்போ 1, 2, 4 எல்லாமே சரி. இவ என்ன கேட்டிருக்காங்க? தவறான ஒன்றுனா 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. 50வது வினா பாருங்க. பாடும் பாடல் என்னும் சொற்கள் எந்த பெயரெச்சத்தின் வகை என்று கண்டறிக. பாடும் பாடல். ஸோ இது இப்போ இது ஒரு வினைத்தொகை மாதிரி வச்சுக்கோங்களேன். பாடிய பாடல், பாடிய அப்படின்றப்ப அது ஒரு இறந்த காலமா இருக்கும். பாடுகின்ற பாடல் நிகழ்காலமா இருக்கும். பாடும் பாடல் எதிர்காலமா இருக்கும். சிம்பிளா எடுத்துடலாமா? அப்ப இது என்ன? ஒரு எதிர்கால பெயரெச்சம். சிம்பிள். அடுத்து 51வது வினா பாருங்க. நட எனும் வேர் சொல்லின் பலி உயர்தினை வினையாளனின் பெயரை தேர்க.
உயர்திணைனா ஒரு மனிதனா இருக்கணும், சிம்பிள். அப்ப நடந்தவன். வினையாளனை பேர்னா நடந்தவர், நடந்தவன், நடந்தோர் அப்படிலாம் வரணும். ஸோ அப்ப இவங்களே கொடுத்துட்டாங்க நடந்தவன். அடுத்து 52வது வினா பாருங்க. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை தேர்ந்தெடுத்துக்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுவும் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல நான் சொல்லியிருக்கேன். வை என்னும் வேர் சொல்லினுடைய வினைமுற்று மட்டும்தான். அந்த ஏவல்லாம் வந்து சும்மா குழப்பறதுக்காக தான். ஸோ அப்ப அதனுடைய வினைமுற்று என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தாள் என்பதுதான் கரெக்டான விடை. 53வது வினா பாருங்க. இருபொருள் தருக தாரணி கொடுத்துருக்காங்க. தாரணி என்றால் உலகம், ஓகே, பட் சூரியன் கிடையாது. அப்ப சூரியன் கதிரவன்லாம் கிடையாது, கடலும் கிடையாது. அப்ப தாரணி என்றால் தாரணி முழுவதும் சங்கொலி பரவட்டும், உலகம் முழுவதும் சங்கொலி பரவட்டும், பூமி முழுவதும் சங்கொலி பரவட்டும். அப்ப ஆன்சர் என்னது? டி. அடுத்து 54வது வினா பாருங்க. ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை தீர்க்க. மீமிசை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மீ என்றால் வான் அப்படின்றது புதிய புத்தகத்தின்படி அர்த்தம். வான் அப்படின்னா மேலே அப்படின்றது பொருளை குறிக்கும். அப்ப மேல் பகுதி ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம் இதெல்லாம். 55வது வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாழை, வியாழம். எனக்கு தெரிஞ்சது எப்படி எடுத்திருப்பீங்கன்னா, இது வக்கர வரிசையில இருக்குன்னு வா வா பி இருக்கு, அப்போ மூ மட்டும்தான் இல்லைன்னு எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த முறைப்படி இது எடுக்கக்கூடாது, ஓகேவா? இதுல என்னன்னா வியாழம் அப்படின்றதான். முரல், வகுளி, வாழை எல்லாமே பூ வகையில இருக்கு. வியாழம் என்பது ஒரு மீன் வகையை குறிக்கக்கூடியதா இருக்கும், ஓகேவா? ஸோ அப்ப இதுல எது பொருந்தாதுன்னா வியாழம். 56வது வினா பாருங்க. பிறவினை தொற்றை கண்டறிக. பிறவினைனா சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரூல் வியும் பியும் வந்திருக்கணும். ரெண்டாவது வல்லின விதி, வல்லினத்திலே 2 விதி இருக்கு. அப்ப ரெண்டாவது வல்லினம் டா ரா விதி, அதுக்கப்புறம் கா தா விதி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விதியை பாருங்க. அணிவித்தான் வந்திருக்கா, அரசன் மாலை அணிவித்தான். சிம்பிளா முதல் விதி உங்களுக்கு எதுக்குன்னா ரிவிஷனுக்காக சொல்றேன், பட் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அதை வந்து எடுத்துடலாம். அடுத்து 57வது வினா பாருங்க. எவ்வகை வினை என்பதை கண்டறிக. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? சிம்பிள். எழுவாய், செய்யப்படு பொருள், அதே நேரத்தில் கடைசியில் இருக்கிறது பயனிலை. ஃபர்ஸ்ட் விதியை பாருங்க. 2ஆம் வேற்றுமையில இருப்பது, அப்ப 2வதுல இருக்கிறது முதல் வேற்றுமையாக மாறும். ஓகே, அப்ப சிம்பிள். இதை வச்சு இந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியா எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்ல. அப்ப இது எப்படி அதாவது செய்வினைய செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது சிம்பிளான ஒரு கான்செப்ட். அடுத்து 58வது வினா பாருங்க. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? தனிமரம் காடாதல் இல் பகை நீக்குதல். ஓகே, தனிமரம் எப்பவுமே காடா இருக்காது. ஸோ அதனால நட்பை பெருக்குக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அதுக்கு அடுத்த லைன் தான் பழமொழி வந்து நட்பை பெருக்குதல். எனக்கு தெரிஞ்சு தனிமரம் காடாதல் இல்லைன்னா பகை நீக்குதல் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். 59வது வினா பாருங்க. அளக்கொண்டா எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிறர் பயக்கும் நாற்பலாவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை தேர்ந்தெடுத்திருக்க. ஸோ இதுவும் நம்ம ஆரண்டி பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதற்கான கரெக்டான ப்ரூஃப் உங்களுக்கு நம்ம சொல்லிடணும். அதுக்காக தான் வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு ஆன்சர் கீ டென்டேட்டிவா வெளியிட்டுட்டு அடுத்து ஒரு இதுக்கா ஒரு புக் ப்ரூஃப் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிருக்கோம். ஸோ அது வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோல இந்த கொஸ்டின் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். 60வது வினா பாருங்க. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட். ஓகேவா, காம்ரேட் நீதி கட்சியில காம்ரேட் பத்திரிகையெல்லாம் வரும் இல்லையா, அயனம்லையும் படிப்பீங்க, யூனிட் 6லயும் படிப்பீங்க. காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. காம்ரேட் அப்படின்றது போர்ச்சுகீசிய மொழி. போர்ச்சுகீசிய மொழியை பொறுத்தளவுக்கு 2 லாங்குவேஜ் தான். சிம்பிளா நான் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கும்னா காம்ரேட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஓகேவா. ரெண்டாவது என்னன்னா ஃபார்மோசா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபார்மோசா அப்படின்னோம்னா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த லாஸ்ட்ல ஃபிளைட்ல இருந்து தப்பிக்கும் போது ஃபார்மோசா என்ற தீவுல வந்து அவர் வந்து உயிரிழந்ததா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் அங்கதான் வந்து நடந்திருக்கும். ஃபார்மோசானா அழகிய தீவு என்பது அர்த்தம். ஏன்னா எந்த மொழினா போர்ச்சுகீசியன் லாங்குவேஜ் தான். 61வது வினா பாருங்க. சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி ஆசிய ஜோதி கிடையாது, ஏன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையாது. முடியரசன் வீரகாவியம் கரெக்ட். கவிமணி இதே ஒளி கிடையாது. ரசிகமணி அதே மாதிரி ரசிகமணி டிகேசியோட வீரமணி வெளிச்சங்கள் கிடையாது. ஸோ அப்போ எல்லாமே இன்டர்சேஞ்சா இருக்கு. முடியரசனுடைய தான் வீரகாவியம். சரியான இணை அப்படின்னா 2 மட்டும் தான் சரி. ஆன்சர் ஏ. 62வது வினா பாருங்க. தொடரமைக்க விரிந்தது விரித்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டெஸ்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மாலை நேரத்தில் அள்ளியன் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. மயில் தோகை விரித்தது. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனே இருக்கு பாருங்க. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தன்னுடைய தோகையை விரித்தது. ஸோ சிம்பிள். ஸோ அப்போ அதையே எடுத்துக்கலாம். ஆன்சர் டி. 63வது வினா பாருங்க. கூற்றும் காரணமும். கலை கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். கலையின் கவின் கழகம் அப்படின்னு சொல்லலாம். கவின் என்றாலும் கற்பிக்கும் என்பதுதான். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2 சொற்களுக்கு இடையில் இக்கு என்ற ஒற்றும் வருவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதுவும் கரெக்ட் தான். இது ஏன்னா கலைக்கழகம்னாலும் என்னது கலை கவின் கழகம் அப்படின்றதான், கலை கற்பிக்கும் கழகம் தான். ஸோ அப்போ 2மே சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. 64வது வினா பாருங்க. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை.
ஸோ சிம்பிள் தான். ஸோ ஆ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஆ அப்படின்றது வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு பிரிக்கும் போது சொல்லியிருக்கேன் ஈ அதே மாதிரி ஐ வந்தால் எவ்வும், ஏனைய உயிர்வரின் வவ்வும், ஏனைய ஒருமையும் ஏனைய இருமையும் இரட்டும். ஏ வந்தால் யாவும் போட்டுக்கலாம், வாவும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஏனைய உயிர்வரின் விதிப்படி வா போட்டுக்கலாம். ஸோ அப்போ சேர்த்தீங்கன்னா இவ்வு அப்படின்றது வந்துடும். இப்போ எப்படி பிரியும் நல்லா பாருங்களேன். பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை அப்படின்றது வந்திருக்கும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான். ஸோ அப்போ சேர்த்தோம்னா பலாவருமை என்பது கரெக்டான விடை. ஸோ அப்போ ஆன்சர் சி. 65வது வினா பாருங்க, பிரித்தெழுதுக. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 2 ஆன்சரும் வரும். கங்கு கூட்டல் ஒகம் அப்படின்றதும் வரும். ஸோ இதில் வந்து உக்குரல் மெய்ய விட்டு ஓடிடுச்சுன்னா ஓவுடைய இணை எழுத்தான வவ் சேர்ந்துரும். அவு சேர்ந்துருச்சு அப்படின்னா கங்ககம்னு வரும். இல்லைன்னா கங்கா ஒகம்னு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுவும் நான் உங்களுக்கு புக் ப்ரூஃப் எடுத்துட்டு காமிக்கிறேன். புக் ப்ரூஃப் நான் சொல்றது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது, புக் ப்ரூஃப் கிடையாது. இந்த வட்டம் கொஞ்சம் ஒரு சில அவுட் ஆஃப் சோர்சஸ் போயிருக்காங்க. ஒரு 4 கொஸ்டின்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தமிழ் பதிப்பு கழகம் கையேடுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணாதவங்க பாருங்க. இன்னும் ஒரு சில புக்ஸ் வந்து நம்ம அத்தன்டிகேட்டரா ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் புக் ப்ரூஃப்ன்றது காமிச்சிடுறேன். 66வது வினா பாருங்க, கோரலும் கொள்ளுதலும் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரலும் கொள்ளுதலும் என்ன குறிக்கும்னா அடுதலை குறிக்கும். கோரலும் கொள்ளுதலும் அடுதலை குறிக்கும். 67வது வினா பாருங்க, பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஒரு எழுத்து. இந்த லைன் நம்ம புத்தகத்தில் அப்படியே இருக்கும். பறவைனாலே வி தான். பறவை, பூ, நீக்கம், அழிவு. இதுல நம்ம அழிவு, பறவை, நீக்கம், பூன்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் செக் பண்ணி பாருங்க. 67க்கு பி. 68வது வினா பாருங்க, பொறுத்துக. ஸோ விலங்குகள் இங்கிட்ட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் புத்தகத்தில் இல்லாத ஒரு வினாவாக இருக்கிறது. ஸோ இதுவும் நம்ம வந்து இப்போ தான் செக் பண்ணிக்கிருக்கோம். செக் பண்ணிட்டு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய சிலபஸ், இப்பெல்லாம் கொஸ்டின் எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ஸோ அதனால இதுவும் கவனத்தில் வச்சிருங்க. நம்ம உங்களுக்கு வந்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து புக் ப்ரூஃபோட, அதாவது வேர்ல்டு அதர் சோர்சஸில் இருக்கக்கூடிய ப்ரூஃபோட நான் எடுத்து காமிக்கிறேன். மற்ற எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லையும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லையும் நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கக்கூடியதான். இல்லைன்னா அதனுடைய பேஸ் பண்ணி கான்செப்ட் வைஸ் எடுக்கிறது தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம். 69வது வினா பாருங்க, புல்லின் உறுப்பை கண்டறிக. புல் என்றால் தளிர் தான். 70வது வினா பாருங்க, மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. மோனோபோலி என்றால் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு என்பதுதான் கரெக்டான விடை. 71வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஐஏ அப்படின்றது வந்தால் ஏதோ ஒரு குறைபாடு அப்படின்றது நீங்கள் சிம்பிளாக, நான் கிளாஸ்லேயும் அடிக்கடி சொல்லுவேன். சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஐஏ என்பது வந்துக்கிட்டே இருக்கும். கேன்மியா, லுக்கேமியா, ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அபிலியா அப்படின்னோம்னா மன உறுதி குறைபாடாக இருக்கும். அடுத்து அகோமியா அப்படின்னோம்னா தலைவழுக்கையாக இருக்கும், ஹேர் லாஸ் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அப்சசஸ் அப்படின்னோம்னா சீல், அப்சசஸ்னா சீல் கட்டி. அடுத்து அலோபேசியா அப்படின்னோம்னா யூனிவர்சல்ஸ், அலோபேசியா யூனிவர்சல்ஸ் அப்படின்னோம்னா பேலன்ஸருடைய உடல் வலிக்கை. அப்போ 3, 4, 1, 2 ஆன்சர் பி. இது கரெக்டான விடை தான். நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்து 72லேருந்து 74வது வினா வரைக்கும் இதை வாசிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது, ஏன்னா இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 3, 98, 99, 100. அந்த 99, 100லேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா வஉசி நிறுவியிருப்பார். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பார்? பாரதியாரை சந்திப்பார். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னது? தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். அடுத்து 75வது வினா பாருங்க, நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர், இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகனார். ஸோ உங்களுக்கே தெரியும், விளம்பி நாகனார். ஸோ அப்போ நாகனார் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 76வது வினா பாருங்க, மண்ணோடிய இந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஸோ மண்ணோடைய இந்த மரத்தனையர் என இரக்கம் இல்லாதவர். ஓகேவா, கண்ணுக்கு ஒரு அழகு என்பது இலக்கம் தான். இரக்கம் இல்லாதவங்க எல்லாருமே மரத்தனையர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொன்னும் வரலாம், மனமாற விருந்தினரை உபசரிக்காதவரும் வரலாம். 2 பேரையும் மரம் தான் சொல்லுவார். ஓகேவா, திருக்குறள் 2 வேறு அதிகாரங்கள்ல வேறு குறிப்பிடும். இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். இந்த 2 தவிர வேற இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். 77வது வினா பாருங்க, கூற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். கரெக்ட் தானே? ஒன்றை சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது கிடையாது. இது என்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்? வினா எழுத்துக்கள்னு பார்த்தோம். கொஸ்டின் டேக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ சுட்டு எழுத்துக்கள்னா ஆ, இ, ஊ வந்திருக்கும் தான் சுட்டு எழுத்துக்கள். ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 78வது வினா பாருங்க, அப்பக்கம், இப்பக்கம், ஒப்பக்கம் என்பனும் சுட்டு எழுத்துக்கள். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது. எஸ், கரெக்ட் தானே? அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பது இடப்பொருள்களை சுட்டுவதற்கு தான் ஆ, இ வந்திருக்கு. ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் சி. அடுத்து 79வது வினா பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதனுடைய இனம்னு எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் அதனுடைய இனமா இருக்கும் பாருங்களேன். ஏக்குனா ஏ என்பது இனம்,
தாக்குனா வல்லினத்துக்கு நா என்ற மெல்லினம் இனமா இருக்கும். ராக்கு நா என்ற இனமாக வரும். அப்ப ஐக்கு அப்படின்றப்ப ஈ அப்படின்றது வந்திருக்கணும். பட் ஆன்றது இருக்கு. ஸோ அப்போ இதுதான் தவறு. அடுத்து 80வது வினா பாருங்க. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் 42. கழக தமிழ் அகராதி பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925 வெளியானது, வெற்றி தமிழ் அகராதி 1992 வெளியானது ஆகிய இம்மூன்று அதிகாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை? இந்த ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 70 என்னுடைய சஜஷனில் இருக்கக்கூடியது. 70 அப்படின்றது நம்மளுடைய ப்ரூஃப் நோட்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதற்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துட்டு அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ 70 இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து 81வது நான் பாருங்க. டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் ஆரவர் மடவமாக மடந்தை நாமே. வரியுள்ள எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. உறவோர் அறிவுடையோர் அப்படின்றது அர்த்தம். மடவம் அறிவற்றவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ உறவோர் மடவம் அப்படின்றதான் கரெக்டான விடையா இருக்கணும். 82 ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்தும் நிறுத்துக்குறியை கண்டறிக. இவங்க கரெக்டாக எந்த டேக்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெயர் அப்படின்றப்ப நம்ம ஒரு வரம் வந்து குறிப்பிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி முக்கார் புள்ளி அப்படின்றது இட்டு வைக்கலாம். இப்போ நூலை வந்து சொல்றது, இப்போ முத்தொள்ளாயிரம் இல்லை எப்படினோம்னா 8 தொகை அப்படிலாம் சொல்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்படின்றது பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தலாம். இல்லைனா ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்ற, இப்போ நூல் கூறுது வந்து இப்போ சொல்லகராதி தொல்காப்பியத்தினோட சொல்லகராதியில் வந்து ஒரு கூற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இப்போ எக்ஸாம்பிள் தொல்காப்பியம் அப்படின்றப்ப அதை வந்து தொல்காப்பியர் அப்படின்னு வச்சுக்கோங்க, தொல். அதே மாதிரி சொல்லகராதினா சொல், அதில் இருக்கக்கூடிய 58வது விதி. ஸோ அப்பயும் நம்ம வந்து இந்த மாதிரி முற்றுப்புள்ளியும் பயன்படுத்தலாம். அப்போ முற்றுப்புள்ளியும் இருக்கலாம், முக்கார் புள்ளியும் இருக்கலாம். பட் அவங்க எந்த இடத்துல இதை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அதுவும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். 83வது வினா பாருங்க. வரலாற்றியல் அல்ல, அதாவது நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹால் என்னும் சொல்லுக்கு இணையான ஒரு இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளை மாளிகை உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் நல்ல ஃபேமஸானது. ஒயிட் ஹவுஸ் அப்படின்றது வெள்ளை மாளிகை. ஸோ ஒயிட் ஹவுஸ் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பேசிக்காக ஒயிட் ஹாலில் இருந்து எடுத்திருப்பாங்க. ஒயிட் ஹால் அப்படின்றது நம்மளுடைய வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் தான் ஒயிட் ஹால். அப்போ பிரிட்டானியா அரசு அலுவலகம். அடுத்து 84வது வினா பாருங்க. டார்க் ஃபைபர். ஸோ ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக எடுத்துடலாம். ஃபைபர்னா இலை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது 4. டெமன் அப்படின்னோம்னா பின்னணி நிழல் அப்படின்றது. இதை டீமன்னு வாசிக்கக்கூடாது, அப்போ நீங்கள் வேற மாதிரி யோசிச்சிருப்பீங்க, ஓகேவா? பேய் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. டெமன் அப்படின்னோம்னா பின்னணி நிழல். டார்கஸ்ட்னா இருக்கிறதுலையும் இருட்டு, அப்போ மிகு இருள்மை. அப்போ 3. அப்போ 4 1 3 பேலன்ஸ் டென்சிட்டினா அடர்த்தி. 4 1 3 2 4 1 3 2 ஆன்சர் பி. 85வது வினா பாருங்க. ஸோ இதுவும் நம்ம இப்போ ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அகட விகடம். விகடம் அப்படின்னோம்னாலே அது என்னது, தந்திரத்தை குறிக்கும். ஸோ அப்போ 2வதுல வந்து 3 அப்படின்றது இருக்கணும். 2வதுல 3 அப்படின்றது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆன்சர் பி. ஸோ அப்போ அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். 4. அகட விகடம்னா என்னது, தந்திரம். அடுத்து ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை, கை கொடுத்தலாம் சித்திடுதல். அப்போ 4 3 2 1 ஆன்சர் பி. 86வது வினா பாருங்க. மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். 87வது வினா பாருங்க. பூட்கை என்றும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள், லட்சியம், தீர்மானம், எது வேணாலும் வரலாம். பூட்கைனா குறிக்கோள். 88வது வினா பாருங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். நம்ம புத்தகத்தில் இருக்கு தேவனைய பாவனார். 89வது வினா பாருங்க. தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாம்பார், சாவடி, உடுக்கை. தமிழ் சொல். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கன் கலைவுதான் நட்பு. ஸோ உடுக்கை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போ அதுவே நம்ம தமிழ் சொல்றதை எடுத்துடலாம். அடுத்து 90வது வினான்றது பாருங்க. 90வது வினாவும் எங்கே இருக்கு அப்படின்றது இப்போ தான் நம்ம தேடிக்கிருக்கோம். ஸோ கரெக்டான ஒரு புக் ப்ரூஃப் உங்களுக்கு சோர்சஸ் கிடைச்ச உடனே அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். 91வது வினா பாருங்க. நிகழ்கால பேரச்சம், உடன்பாட்டு பேரச்சம், குறிப்பு பேரச்சம், ஈடுகட்டாத பேரச்சம். ஸோ இப்போ நிகழ்கால பேரச்சம்னா ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பேரச்சம் அப்படின்னோம்னா அறிந்த பையன். குறிப்பு பேரச்சம்னா அறியாத குழந்தை. ஈறுகடாத பேரச்சம்னா இல்லாத பொருள். 3 2 4 1 ஆன்சர் ஏ. 92வது வினா பாருங்க. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்ற டேஷ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரி அழைக்கப்படுறவங்க எல்லாரும் கணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கணியன் அப்படின்னா ஜோசியக்காரவங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஜோதிடத்துல நாட்டில் நடக்க போறதை முன்னாடியே சொல்றவங்க. அந்த கணியன் என்பவருக்கு உணர் பேர் என்னன்னா நீரவர். ஓகேவா? நீரவர் என்பது இந்த ஸ்பெல்ல வரணும், இந்த ஸ்பெல் கிடையாது. இதுலயே ஒரு சில பேர் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க.
அடுத்து 93வது வினா பாருங்க, குதிர்தல் இணையான வேர்ச்சொல்லை இருக்க. குதிர்தல்னா படிதல். 94வது வினா பாருங்க, எழுத்துப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எலும்பி இருக்க வேண்டுவென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஸோ இந்த எலும்பு கிடையாது, இந்த எலும்புனா போன்னு அர்த்தம். இந்த எலும்புக்கு ஸ்பெல்லிங்கே தப்பு தான். அப்போ ஆன்சர்னா அது ஏ தான். 95வது வினா பாருங்க, அக்ரிணை தொடரை தேர்ந்தெடுத்ததுக்க. கூடினர், உயர்திணை, விளையாடினர், மகிழ்ந்தனர் எல்லாமே உயர்திணை. அப்போ அக்ரிணைனா மலர்கள் மலர்ந்தன. 96வது வினா பாருங்க, ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான தொடர்தல். அவர் கோவிலுக்கு சென்றனர், அவர்கள் கோவிலுக்கு சென்றனர். அவர் கோவிலுக்கு சென்றார்னு தான் வரணும், தப்பு. மரம் முடிந்து விழுந்தது, விழுந்தன வராது. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, கரெக்ட் தானே, விடாமுயற்சி இருந்தது, கரெக்ட். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் வராது, ஓடி விளையாடினர் வராது. ஸோ அப்போ அதுவும் தவறு தான். ஸோ அப்போ ஆன்சர் சி. ஸோ 97 ஆப்வியஸ்லி வாசிச்சு சொல்றது, தென்னிந்தியா மீன்ஸ் பா என அழைக்கப்படுவது குற்றால அருவி. 98வது வினா, ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க 2024-25 பாலிசி. ஸோ கனவு இல்லம் என்பது எத்தனை பேருக்கு வந்து ஒரு நிதியாண்டில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விருதாளர்களுக்கு கொடுப்பாங்க. ஆன்சர் டி. 99வது வினா, ப்ரொபோசல் அப்படின்றப்ப கருத்துரு என்பது தான் கரெக்டான அர்த்தம். 100வது வினா, இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம் அப்படின்றதான் கரெக்டான விட. ஸோ அப்போ 100 வினாக்கள் அப்படின்றது எத்தனை வினாக்கள் வந்து நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில விடைகள் வந்து நம்மளே இதில் சொல்லலை, ஏன்னா இது நம்ம டென்டேட்டிவாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். டென்டேட்டிவானா உங்களுக்கு எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது, அதே நேரத்தில் சோர்ஸஸோடய நம்ம காட்டணும். ஏன்னா குரூப் 4 எல்லாருமே ஈஸின்னு நினச்சிக்கிருப்பீங்க, ஈஸி தான். பட் இந்த நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் இந்த டைம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுத்திருந்தாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே இந்த வட்டம் தமிழ், ஏன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியிடவே இல்லை டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நெகட்டிவ் சைடு தான். ஏன்னா அவங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் வரும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி சரி, வந்த பின்னாடி சரி, எக்ஸாமுக்கு இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ன்றது வெளியிடலை. சார் வெளியிடுவாங்களான்னு கேட்டால் எஸ் வெளியிடுவாங்க. ஒரு வாட்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப வெளியிடணும். இந்த வட்டம் சிலபஸ் சேஞ்ச் இல்லைன்னு யோசிக்க கூடாது, ஏன்னா தமிழுக்கு சிலபஸ் சேஞ்ச் தான், அது அப்சல்யூட்லி அது கரெக்ட் தான். ஏன்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, பேட்டர்னே மாறிடுச்சு ஓவரால். இந்த வட்டம் இலக்கணம்ன்றது 85க்கும் 15 தான் நம்மளோட இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் இருந்துச்சு. போன வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 என்பது தான் இலக்கணம் சார்ந்ததும், ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு 70 67 வரைக்கும் கிட்டத்தட்ட இலக்கியம் சார்ந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் புக்கில் படிச்சதை போய் எழுத போறீங்க. இந்த வட்டம் புக்கில் நீங்கள் இலக்கணங்களை படிச்சிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு மாடரேட்டான ஒரு லெவலாக தான் இருந்திருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால இதே ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு வரக்கூடிய குரூப் 2க்கும் நல்லா எஃபர்ட் போடுங்க. ஸோ யாரும் மனம் தளர்ந்துட வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்திருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.